இவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஹீலிங் பவர் இப்ப ரகசியம், இந்த ஹிடன் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். தானே தனிமைப்படுத்திக்கிற விஷயம். சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, பலம் பலவீனம் என்ன, அவர்களுக்கு வரிசையாக நடக்கக்கூடிய தசாக்கள் என்ன, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத வரிசையா நம்ம பார்த்திடலாம். சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நட்சத்திர வரிசைகள்ல 24வதாக வரக்கூடிய நட்சத்திரம். இதனுடைய அதிபதி, நட்சத்திர அதிபதி எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான். இந்த சதயம் நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே பாத்தீங்கன்னா கும்ப ராசியில தான் வரும். அப்போ கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான். நட்சத்திர அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வருண பகவான். கடலையும் மழையும் நமக்கு தரக்கூடிய வருண பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் அப்படின்றது சதயம். இந்த சதயம் நட்சத்திரத்தோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு வட்டம். இவங்களுடைய பிறப்பின் ரகசியமே என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த சதயம்னாலே 100 அப்படின்றது தான் பொருள். அப்போ 100 மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத விஷயத்த இந்த சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க ஒருத்தரை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மருத்துவரா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு ஃபீல்டுல இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேரால முடியாத விஷயத்தை சதயம் சாதிக்கும். அதாவது இவங்க பிறப்பின் ரகசியமே பாத்தீங்கன்னா அதிசயங்களை செய்வது அப்படின்னு சொல்லலாம். யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இவங்க கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அழகா அதை முடிச்சு தந்துடுவாங்க. அதாவது மற்றவர்களால் கைவிடப்பட்ட விஷயங்களை இவங்க செய்யக்குள்ள கண்டிப்பா அதுல ஜெயிச்சு காட்டிடுவாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மறைப்பொருள் ரகசியம், இந்த ஹிடன் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். சதயம் பாத்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு அப்படின்னாலே ஒரு மேஜிக், ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. அதாவது இந்த மனிதர்களுடைய மனசுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த ஒரு ஃபீல்டுனாலும், அது விஞ்ஞானமா இருக்கலாம், ஜோதிடமா இருக்கலாம், அல்லது மருத்துவத்துறையா இருக்கலாம். எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனுடைய ஆழங்களை, அதனுடைய நுணுக்கங்களை வெளியில கொண்டு தரக்கூடியவர்கள் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள். மூன்றாவதா பாத்தீங்கன்னா சதயம் எப்பயுமே தனித்து இருக்க விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது தனிமை கலந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கூட்டமுமே உங்களுக்கு பிடிக்காது. இப்போ உங்க வீட்டுல உங்க பிள்ளைய இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மகனோ மகளோ, அவங்கள ஒரு சர்டைன் ஏஜ்ல நீங்க வெளில கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா வரமாட்டாங்க. கூட்டத்துல வர பிடிக்காது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர பிடிக்காது, வெளியில போய் விளையாட மாட்டாங்க. அந்த தனித்து இருக்கிறது, அந்த தனிமை அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்கும். அந்த தனிமையிலே பாத்தீங்கன்னா நிறைய யோசிக்கக்கூடியவங்க, நிறைய டெக்னிக்கலா யோசிக்கக்கூடியவங்க, என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்றதுல யோசிக்கக்கூடியவங்க. அதாவது கூட்டத்துல நின்று சாதிக்கிறத விட தனி ஒருத்தனா நின்று சாதிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதாவது ஒரு பெரிய கூட்டத்தை தன்னுடைய அறிவாலேயே நடத்தக்கூடிய ஒரு குணம், ஒரு ரகசியம் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கு. இதுவும் இவங்களுடைய ஒரு பிறப்பின் ரகசியம். நான்காவதாக பாத்தீங்கன்னா கடலுக்கு அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா வருண பகவான். இப்ப கடல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்கிட்ட இருக்கிற அழுக்குகளை எல்லாமே உள்வாங்கிக்கும். ஆனா வெளியில அது ஒரு அலையாக ஒரு சுத்தமான ஒரு விஷயங்களை தான் வெளிப்படுத்தும் கடல் அப்படின்றது. அப்போ இந்த சதயம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஒரு கெட்ட விஷயங்களை எல்லாமே உள் வாங்கிப்பாங்க. பட் இவங்க கிட்ட இருந்து வர்றது பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி ஒரு நல்ல தன்மையாகத்தான் வரும். இப்போ பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாஸ்டிக்கை வச்சே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் மேக் பண்றாங்க. அந்த குப்பையான விஷயங்கள்ல இருந்து நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி ஆக்கப்பூர்வமா நம்ம பயன்படுத்துறது அப்படின்லாம் யோசிப்பாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே சதயத்தின் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்களுக்காக பிறப்பெடுத்தவர்கள் இவர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தோட பலம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன். இவங்க கிட்ட இருக்க அந்த கணிப்பு திறன். ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க இன்னார் தான், இந்த கேரக்டர் உடையவங்க தான் அப்படின்றத டீப்பா அனலைஸ் பண்ணிடுவாங்க. இவங்களை நீங்க போய் ஏமாத்துறது அப்படின்னா ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா சதயம்க்கு உள்ள இருக்கிற இன்ட்யூஷன் பவர் இந்த மனுஷன் இந்த மாதிரியான ஒரு தன்மையுடையவர் அப்படின்றத காட்டி கொடுத்துரும். அதனால ஈஸியா போய் இவங்களை நீங்க ஏமாத்தவே முடியாது. இரண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஹீலிங் பவர். இப்போ இவங்க போய் ஒரு கூட்டத்துல பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுடைய வார்த்தையே வரக்கூடியவர்களுக்கு மருந்தாக அமைவது. எல்லாரும் ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு மருத்துவ கூட்டத்துக்கே வராங்க, நோயாளிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய வார்த்தையே அந்த நோயை ஆற்றிவிடக்கூடிய தன்மை இருக்கும். அவங்க மனசு கஷ்டம் எல்லாம் போச்சுப்பா, என் மனசுல இந்த பாரமே நீங்கிடுச்சு, ரொம்ப ஹாப்பியா போவாங்க அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க. அந்த மாதிரியான ஒரு ஹீலிங் பவர்,
ஸோ மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற தன்மை எல்லாமே இந்த சதயத்திற்கு உண்டு. ஸோ மூன்றாவதா பாத்தீங்கன்னா அசாத்திய புத்திசாலித்தனம். அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யாருமே இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த யோசிச்சிருக்க முடியாது. பட் நமக்கு கற்பனையா இருக்கும். பட் அதை விஞ்ஞான பூர்வமா அணுகக்குள்ள இவங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து வெளிப்படும். அதாவது இவங்க யோசிக்கிறது எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா சாதாரணமாலாம் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி பயங்கர சிக்கலான இப்ப இடியாப்ப சிக்கல்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட ரொம்ப எளிமையா தீர்வு சொல்லக்கூடியவர்கள் சதயம்ல பிறந்தவங்க. ஸோ 4வதா பாத்தீங்கன்னா, யாருக்குமே பயப்படாத குணம். அதாவது அஞ்சா நெஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி. யார் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள பார்த்து பயப்படணும். ஸோ அவங்கள பார்த்து ரொம்ப கூனி குறுகி போணும். இதெல்லாமே வந்து இவங்க கிட்ட எடுபடவே எடுபடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி அது முடியல அப்படின்னா, தனியா போயிடுவாங்க. அதாவது சிங்கம் சிங்கிளா தான் போகுன்ற மாதிரி, தனியா என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய நபர்கள். 5வதா பார்த்தீங்கன்னா, ரகசியம் காக்குறதுல ரொம்ப கில்லாடி. அதாவது இவர்களுடைய ரகசியத்தையும் சரி, இவங்க கிட்ட போய் நீங்க ஒரு ரகசியம் சொல்றீங்க அப்படின்னாலுமே, அத வந்து இவங்க யார்கிட்டயுமே லீக் அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட ஒரு விஷயம் அதாவது உங்க மனசு பாரமா இருக்கு. இவங்க கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பாரமும் இறங்கிடும். அதே மாதிரி உங்களுடைய நெகட்டிவான சில விஷயங்களும் வந்து வெளியில தெரியாது. அதே மாதிரி இவங்களுடைய ரகசியத்தையும் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பலம் கொண்டவர்கள் தான் இந்த சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஸோ சதயம் நட்சத்திரத்தின் பலவீனம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிற விஷயம். இவங்கள யாரும் தனிமைப்படுத்திக்க வேணாம், இவங்களே படுத்திப்பாங்க. இதுக்கு ஒரு காரணமும் வச்சிருப்பாங்க கூடவே. என்னை யாருமே புரிஞ்சுக்கல, எனக்கு புடிக்கல, போக விருப்பம் இல்ல. இப்படி எல்லாம் சொல்லிட்டு தன்னைத்தானே தனியா வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால, இவங்க டிப்ரஷன் மோடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இத வந்து சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இல்ல உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தா மாத்திக்கணும். சப்போஸ் நீங்க பேரண்டா இருக்கீங்க, உங்க குழந்தை சதயம் நட்சத்திரமா இருக்காங்க அப்படின்னா, உங்கள நெறைய விளையாடுறதுக்கு அனுப்புங்க. வேற ஏதாவது கோச்சிங்ல சேர்த்து விடுங்க. வீட்ல வச்சிருக்காதீங்க. நீங்களும் வந்து அந்த குழந்தைய வந்து வெளியில கூட்டு போங்க. ஸோ தனிமைப்படுத்தி வைக்கக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் ஈகோயிஸ்ட். ரொம்ப ஒரு ஈகோயிஸ்ட்டா இவங்க இருப்பாங்க. அதாவது மத்தவங்க சொல்றது எதுவுமே கேட்கக்கூடாது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வர்ற ஒரு நல்ல வாய்ப்பை கூட இழந்துருவாங்க. இந்த ஒரு குணத்தையும் சதயம் வந்து மாத்திக்கணும். இது 2வது பலவீனம். ஸோ 3வதா பார்த்தீங்கன்னா, சந்தேக கண்ணோட பார்க்கிறது. அதாவது ராகுவின் நட்சத்திரம் அப்படின்னாலே பொதுவா இந்த சந்தேக குணம் அப்படின்றது இருக்கதான் செய்யும். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இது மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் பரவாயில்ல. பட் ஆனா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே ஒரு சந்தேகமா பார்க்கறது, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறது அப்படின்ற இருக்க பட்சத்துல இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, இவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, ஸோ இவங்களுடைய இந்த குணம் அப்படின்றது இவங்க கிட்ட நெருங்கி போறதுக்கு விடாது. ஸோ இதையும் வந்து கொஞ்சம் சதயத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. 4வதா பாத்தீங்கன்னா கடுமையான சொற்கள். பொதுவாவே சதயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நக்கலாகவும், குத்தலாகவும் பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கும் இவங்களுக்கு. அப்போ உண்மையை தான் சொல்றதா நினைச்சு மத்தவங்கள அதிகமா காயப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். இதனாலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கும். 5வதா பாத்தீங்கன்னா மந்தமான செயல்பாடு. மூளை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யும். மூளை வேலை செய்யற ஸ்பீடுக்கு உடலும் வந்து வேலை செஞ்சாதானே அது கரெக்டா இருக்கும். பட் பிரெயின் மட்டும் பயங்கரமா ஒர்க் ஆகும். உடல்ல வந்து உழைக்க மாட்டாங்க. அதுல வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை காமிக்கிறது, அதுல வந்து ஒரு ஸ்லோனஸ் காமிக்கிறது இதெல்லாம் இருக்கும். அறிவு ஜாஸ்தியா இருக்கும். அந்த அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள்ல மந்தமான நிலையை காமிக்கிறது அப்படின்றதும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு நெகட்டிவ்னஸ். அப்போ இவங்களுக்கு இந்த உடல் ஒற்றுக்கொள்ளாத பட்சத்துல ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுல ரொம்ப ஒரு ஸ்லோவா ஒரு மெதுவா ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? சோ இதனாலதான் இவங்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது தடைபடும். 6வதா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இவங்க மனச காயப்படுத்துற மாதிரியோ, சங்கடப்படுத்துற மாதிரியோ நடந்திருக்கும். பட் ஆனா அதுல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வந்துட மாட்டாங்க. அதையே திரும்ப 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 யோசிக்கிறது, அதுக்குள்ளேயே அமிழ்ந்து போறது, ரொம்ப நேரம் எடுக்கும் இவங்கள அந்த டிப்ரஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா. இதையும் வந்து மாற்றிக்கொள்வது அப்படின்றது சிறப்பான விஷயம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தசா என்ன? வரிசையாக நடக்கக்கூடிய தசா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதயத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்ப பிறப்பு திசையாக வரக்கூடியது ராகு திசை. அப்ப முதல் திசையாக ராகு திசை.
இரண்டாவது திசையாக பாத்தீங்கன்னா குரு திசை 16 வருடங்கள், மூன்றாவது திசையாக சனி திசை 19 வருடங்கள், நான்காவது திசையாக புதன் திசை 17 வருடங்கள், ஐந்தாவது திசையாக கேது திசை 7 வருடங்கள், ஆறாவது திசையாக சுக்கிர திசை 20 வருடங்கள், ஏழாவது திசையாக சூரிய திசை 6 வருடங்கள். ஸோ இந்த மாதிரி லைனா வந்து தசாக்கள், இந்த கிரகங்களுடைய தசாக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வரும். இப்ப ராகு தசா தான் இவங்களுக்கு முதல்ல வரும் இல்லைங்களா? இவங்களுடைய நட்சத்திர அதிபதியோட தசா ராகு தசா அப்படின்றது. ராகு வந்து எப்பயுமே வந்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் இல்லைங்களா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ராகு தசை நடக்குது, சதயம்ல பிறந்திருக்காங்கன்னா கேம் விளையாடுறது, டிவி பாக்குறது, போனை நோண்டுறது, கம்ப்யூட்டர் நோண்டுறது, இப்போ வீட்டுல என்னெல்லாம் அசசரிஸ் இருக்கு இல்ல விளையாடுறது, ஓடுறது. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவா தன்னைய வச்சுப்பாங்க. இதெல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இவங்க வந்து உடலால என்ன விளையாட்டுகள்லாம் இருக்கோ அந்த மாதிரி விளையாட்டுகளை இந்த காலகட்டத்துல விளையாட வைங்க. ராகு சரியில்லாத பட்சத்தில் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் அப்படின்றது ஏற்படும். அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இரண்டாவது திசையாக குரு பகவானுடைய திசை. குரு பகவான் நல்லா இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை செய்வாரு. எந்த லக்னம், இந்த கிரகம் வந்து உங்க லக்னத்துல இருந்து எங்க இருந்து தசா நடத்துறாரு அப்படின்றத பாத்துக்கோங்க. தசா வரிசையா தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தசாநாதர்களும் ஒவ்வொரு பலன்களை செய்வார்கள். உங்களுடைய லக்னத்திற்கு இந்த கிரகங்கள் எங்க இருந்து திசை நடத்துறாங்க, இந்த கிரகத்தின் இணைவு பெற்றிருக்காங்க அப்படின்னக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஒவ்வொரு வயது வாரியா கட் பண்ணி உங்களுக்கு வேற மாதிரியாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு திசையில ஒருத்தவங்க நல்லா இருந்திருப்பாங்க. குரு திசையில அதிகப்படியான அடிபடுறது விஷயம் இருக்கும், அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள், துயரங்கள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சனியில நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு எங்க இருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் பலன் தருவாங்க. எந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல உங்க லைஃப் டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்தா அப்போ நீங்க வந்து ஜோதிடம் பார்க்கலாம். அதே நட்சத்திரத்திற்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு. அதாவது ராகுவால் ஏற்படக்கூடிய காரிய தடைகள், ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க இந்த விநாயகர் வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை அல்லது சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு பண்றது. உங்களுக்கு கோவிலுக்கு தான் போக நேரம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல இருக்க பிள்ளையாருக்கு ஒரு சின்னதா ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல் வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு பண்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்தியை வந்து கூர்மையாக்குறது, அதே மாதிரி தேவையற்ற ஒரு மன போராட்டங்களையும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அந்த சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிராவல் பண்றவங்களுக்கு எல்லாம் தண்ணி இருக்காது. ஸோ தண்ணி இல்லாமல் தவிப்பவர்கள் இருக்காங்க. இப்ப நீங்க தண்ணீர் பந்தல் வைக்கலாம், தண்ணீர் கொடுக்கக்கூடிய விஷயம், மோர் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்க பண்ணலாம். அதே மாதிரி இந்த கடல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, கடல் எல்லாம் இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று கடல் நீராடுவது அப்படின்றது உங்களுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரியேஷன் இருக்கும். புதுசு புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்ற கிரியேட்டிவிட்டி வந்து அந்த இடத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு. நட்சத்திர அதிபதியாக ராகு இருக்கிறதுனால எப்பயுமே துர்க்கையம்மன் வழிபாடு அப்படின்றது சிறந்தது. இந்த வழிபாடை நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல ராகு காலத்துல துர்க்கையம்மன் வழிபாடை வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிந்தால் ராகு உங்களுடைய ஜாதகத்துல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்ல இருந்தால் திருநாகேஸ்வரமோ இல்ல கீழப்பெரும்பலமோ போயிட்டு அங்க ராகு பகவானை தரிசிப்பது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் பாத்தீங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்குவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகளை விளக்கும், உங்களுடைய சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வன்னி மரத்துக்கு கீழே விநாயகர் பெருமான் கூட இருப்பாங்க. விநாயகரையும் வழிபடுவது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி சதயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர்களின் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ மருத்துவ உதவிகள் செய்யறது அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். ஏழை எளியோருக்கு மருந்துகள் வாங்கி கொடுக்கறது, இல்ல ரத்த தானம் கூட நீங்க பண்ணலாம். பிளட் டொனேட் பண்றது, இந்த மாதிரியான எளிய மருத்துவ உதவிகளை நீங்க பண்ணலாம். இதெல்லாமே உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ அதை பண்ணீங்க அப்படின்னாவே போதும். நம்மளுடைய தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டிய மன்னர் ராஜராஜ சோழன் சதயம் நட்சத்திரத்துலதான் பிறந்தாரு. இவராலதான் பாத்தீங்கன்னா கடல் கடந்து நம்முடைய தமிழர்களின் பெருமை இன்றைக்கும் நிலைச்சிருக்கிறது அப்படின்னா ராஜராஜ சோழனாலதான். அந்த ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமும் இந்த சதயம் அப்படின்றதான் இதுவரைக்கும் நம்பப்படுது. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.